பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையில் தியானிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Book of Job, chapter 7, verse 1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ. மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? Book of Job, chapter 7, verse 1. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்கள் போல் இருக்கிறதல்லவோ. ஆண்டுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இது ஆங்கிலத்தில் எப்படி போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ் தேர் நாட் எ டைம் ஆஃப் ஹார்ட் சர்வீஸ் ஃபார் மேன் ஆன் எர்த்? ஹார்ட் சர்வீஸ், எ டைம் ஆஃப் ஹார்ட் சர்வீஸ். நீங்கள் செய்தியுடைய தலைப்பு அதுதான், எ டைம் ஆஃப் ஹார்ட் சர்வீஸ். இந்த உலகத்தில் கர்த்தர் ஒவ்வொரு தனிநபருக்குமே ஒவ்வொரு காரியத்திற்கும் காலங்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். He has kept certain time for everybody, not only human being, in all things is what we are seeing on the earth, which means all the creatures. எல்லா சிருஷ்டிப்புக்கும் கூட அவர் காலங்களை அவர் வைத்திருக்கிறார். கால அட்டவணை அவரிடத்தில் இருக்கிறது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நபருக்குமே குறிக்கப்பட்ட காலம் வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் ஆஸ்வதிக்கப்படணும், இந்த காலத்தில் இதை செய்யணும், இந்த காலத்தில் இந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ள போகணும், இந்த காலத்தில் இந்த சோதனைக்குள்ள போகணும், இந்த காலத்தில் உருவாக்கணும், இந்த காலத்தில் உயர்த்தி வைக்கணும் என்கிறதை ஒவ்வொருவருக்குமே கால குறிப்பீடை வைத்திருக்கிறார். அங்கே சீசன்ஸ் இருக்குது. நமக்கு மழைக்காலம், வெயில் காலம், இலை உதிர்காலம். மரங்களை பார்த்தீங்கன்னா கூட கனி கொடுக்கும். ஒவ்வொரு கனி விருட்சங்களும் ஒவ்வொரு நேரத்தில் அது கனிகளை கொடுக்குது. மாம்பழத்துக்கு சீசன் இருக்கிறது, கொய்யாக்காய் சீசன் இருக்கிறது, முருங்கை சீசன் இருக்கிறது. இப்படி எல்லாமே பல இடங்களுக்கு சீசன் இருக்குதுங்க. இதெல்லாம் யார் உருவாக்கினா? இது தேவனுடைய கால அளவில் இருக்கிறதுங்க. என்னைக்கா சிந்தித்து இருக்கிறோமா? இவைகளுக்கெல்லாம் கால குறிப்பீடு, கால அளவுகள் இருக்கிறது. கேலக்சி காலம் இருக்குது. நமக்கும் கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எண்ணிக்கொள்வது என்ன தெரியுமா? எப்பொழுதும் நல்லதாவே நடப்பதுதான் நல்ல காலம். எப்பவும் ஆசீர்வாதம் கிடைப்பதும், நன்மையான காரியங்கள் இருப்பதும், உயர்வு இருப்பதும் இதுதான் தேவனுடைய நேரம் என்று நினைத்துக் கொண்டே இருப்போம். உண்மைதான், ஏற்ற நேரம் உயர்த்துகிற நேரத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த வசனத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறோம், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம். வார்த்தை செய்தி அதுதான், குறிக்கப்பட்ட போராட்ட காலம். ஏன் இது நடக்கிறது? ஏன் இது சம்பவிக்கிறது? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் கர்த்தர் இதற்குள் கொண்டு போகிறார்? காரணம் என்ன தெரியுமா? குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இது. இது உங்களை உருவாக்குவதற்காக. இந்த குறிக்கப்பட்ட காலம் இது சோதனை காலமா இருந்தால் ஏன் தெரியுமா? இந்த சோதனை காலத்தில் சாதிப்பதற்காக போதிக்கிற காலமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போகாதீங்க. ஆனால் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் சோதிப்பது வேறு, கர்த்தர் கொடுக்கிற போராட்ட காலம் வேறு, பிசாசு கொடுக்கிற போராட்ட காலம் வேறு, நாமவே தெரிந்து கொள்கிற போராட்ட காலம் வேறு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்திற்கு தேவனுடைய சித்தத்தின்படி குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தை வச்சிருக்கிறாரு. அது யோபுவின் சரித்திரத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம், யோபுவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். யோபு உண்மை உள்ளவன், உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆனால் அவருக்கு குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலம் இருந்தது. போராட்ட காலத்துக்கு பின்பதாக கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். God bless Job.
double fold blessing, more than before. அவர் முன்பதாக இருந்ததை காட்டிலும் குறிக்கப்பட்ட போராட்ட காலம். யோபுவுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க, வேலைக்காரங்க இருந்தாங்க, மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் இழந்தார். தேவனால் சோதிக்கப்படுகிற ஒரு காலம். அக்ரிமெண்ட் வித் சாத்தான் அண்ட் காட். ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட்ல தான் யோபு நடக்குது இந்த காரியம்லாம். அப்போ இந்த நேரத்தில் யோபு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பற்கள் எல்லாம் இழந்து போன நிலைமை, வேதனை. நண்பர்கள் வந்தாங்க, 7 நாட்கள் பேசலை. இப்போ ஒவ்வொரு நண்பர்களும் பேசி கொண்டிருக்கிறாங்க. பேசி கொண்டிருக்கும்போது ஒரு பதிலும் சொல்லிட்டு இருக்கிறாரு, புலம்புறாரு. புலம்பும்போது தான் சொல்றாரு, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம், குறிக்கப்பட்ட போராட்ட காலம். ஏம்மா பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி கஷ்டப்படணும், படிக்கணும். ஒவ்வொருவற்றுக்குமே குறிக்கப்பட்ட காலம் ஒன்று இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த போராட்ட நாள்ல எல்லாமே நடக்கும். நம்ம யோசித்தது நடக்கணும், நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், நம்ம நினைக்கிறது, ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் நடக்கணும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம், அப்படின்னு ஜெபிக்கிறோம், அப்படின்னு போராடுறோம், அப்படின்னு வாஞ்சிக்கிறோம். அது உண்மைதான். ஆனா ஒரு காரியத்தை நீங்க புரியணும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவில் அங்கீகாரம் பெறாது. அவருடைய அர்த்தம் என்ன? ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம், அதாவது கிடைக்க வேண்டிய நாளுக்கு முன்பதாகவே அந்த ஆசீர்வாதங்களை தேடி பிடிச்சு வாங்கினோம்னா அது முடிவில் அங்கீகாரம் பெறாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குறை பிரசவம் 9 நாட்கள், 9வது மாசம், அந்த குறிக்கப்பட்ட ஒரு டெலிவரி டேட் இருக்குது. அதுக்கு முன்பதாகவே 2 மாசமோ 1 மாசம் முன்பதாக பிறந்தா என்ன சொல்லுவாங்க? குறை பிரசவம். அந்த குறை பிரசவத்தில் ஆரோக்கியமா இருக்குமா குழந்தை? இங்கே குழந்தை டெலிவரி ஆகிறது ஒரு ஆசீர்வாதங்க. அந்த ஆசீர்வாதம் துரிதமாக முன்னாடியே கிடைச்சுன்னா குறை பிரசவமா இருக்கும், குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. இதே போல தான் போராட்ட காலத்தில் போராட மனம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிக்கப்பட்ட போராட்ட காலம். அது சொல்றாரு, அந்த நாட்கள் கூலிக்காரனுடைய நாட்கள் போல் இருக்கும். as a labor. கூலிக்காரனா ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்காக அலைஞ்சு திரிஞ்சு போராடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவன் தான் சாப்பாடுக்காக. தான் கூலிக்காரனுடைய நாள். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். குறிக்கப்பட்ட போராட்ட காலத்திலெல்லாம் குறிக்கப்பட்ட போராட்ட காலம் ஒன்று யோபுவுக்கு இருந்தது. அவர் சொல்றாரு, மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ? சாவறதுக்கு முன்னாடி குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இருக்கிறது. ஏமா? தேவன் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் தீமையை பரத சுத்த கர்த்தர். அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவா செய்கிற கர்த்தர். அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குவதற்கு, புடமிடுவதற்கு, சுத்த பொண்ணா விளங்குவதற்கு புடமிடுகிற காலத்தை, அதாவது போராட்ட காலத்தை வச்சிருக்கிறாரு. போராட்ட காலம் என்று சொல்லும்போது நாட் ஃபைட்டிங் வித் அதர்ஸ், ஏதோ ஃபைட் பண்றதல்ல. என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலத்தில் ஹார்ட் சர்வீஸ், கடுமையான சேவை நிறைந்த காலம், உபத்திரவத்தின் காலம். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் இல்ல, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் பிரசங்கிக்கிறவன் அல்ல. வேதம் அப்படி சொல்லவில்லை. உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பவுலுக்கு பிரச்சனை இருந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவருக்கே பிரச்சனை இருந்துச்சுங்க. மனுஷன் பாடுபடவே பிறந்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. மனுஷன் பாடுபடவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான். அப்படின்னா மனுஷனுக்கு பாடுபட வேண்டிய காலம் ஒன்று இந்த பூமியில் இருக்கிறது. யோபு 14ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனத்தை பார்த்தீங்கன்னா, சீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். இந்த போராட்ட காலம் சஞ்சலம் நிறைந்த காலமா இருக்கும். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டுகிறான், நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆனாலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்திற்கு என்னை கொண்டு போகிறோம். அப்புறம் பாருங்க 5ஆம் வசனம், அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு ஏற்படுத்துகிறது. அவன் ஒரு கூலிக்காரனை போல் தன் நாளின்
வேலை ஆயிற்று என்று, கூலிக்காரனை போல வேலை ஆயிற்று. இந்த பாடு பிரச்சனை யோபு பேசிட்டு இருக்கிறாரு. கூலிக்காரனை போல நாட்கள் இருக்குது. அவனுடைய நாட்கள் எம்மாத்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தனிநபருக்கும் தனிப்பட்ட விதத்துல யூனிக்கா வித்தியாசமாய் கத்த நேரத்தை காலத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. அது நமக்கு தெரியாது. தண்டிக்கிற காலமா சோதிக்கிற காலமா? காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலத்துக்கு முன்பதாகவே அவசரப்பட வேண்டாம். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் தேவனுடைய நேரத்தில் இருந்தால் நமக்கு நல்லது. நேரம் பாருங்க, யாருக்கும் தாமதிப்பது இல்லை. நேரம் யாருக்கும் காத்திருப்பதும் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு 2 மணிக்கு போவோம், அப்படியா? இல்லைங்க, டைம் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு 40 மணி நேரம் கொடுத்தாலும் நமக்கு நேரமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். காலங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது. காலங்கள் போயிட்டே இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நாய்க்கு வேலையே இல்லை ஆனால் இருக்க நேரம் இல்லை. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நேரமே இல்லைங்கிறோம். நேரம் ஒருபோதும் காத்திருப்பதில்லை, ஆனால் நாம் நேரத்துக்கு காத்திருப்பதில்லை. அருமையான பழமொழி இருக்குல்ல. We are not waiting for the time. Redeeming your time. நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆபத்து காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் உன் பலன் கூறுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். தேவன் நமக்கு அடைக்கலும் பலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்து காலம், காலத்தை நாட்களை என்னும் அறிவு நமக்கு தேவை. தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படும். மரண இருளின் பள்ளத்தாக்கு, அவருக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற ஒரு காலம். சொல்றார், மரணத்துக்கு எனக்கு 1 அடி தூரம் தான் இருக்குது. விருதாகவே சஞ்சலப்படுகிறான் மனுஷன். சஞ்சலப்படுகிற, கண்ணீர் வடிக்கிற நாட்கள் பூமியில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காலத்தை குறித்து பிரசங்கி சாலமோன் சொல்றாரு. பிரசங்கி நீங்க பார்க்கும்போது சாலமோன் அந்த ரைட்டர் அதை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு பாருங்க. காலத்தை குறித்து பிரசங்கி 3ஆம் அதிகாரம் சில வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் காலம் இருக்கிறது. பொதுவாக கேரண்டின்னு சொல்லுவாங்க. வாரண்டி, கேரண்டி. ஒரு பொருள் எடுத்தா, இந்த கண்ணாடி எடுத்தா கூட இதுக்கு காலம் இருக்குது, உடைஞ்சிரும். கையில் போட்டுக்கிற வாட்சி கூட ஒரு காலம் இருக்குது. அதில் இருக்கிற செல் கூட அது பேட்டரி வீக் ஆகும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. இந்த பொருளுக்கெல்லாம் காலம் இருக்கிறது என்பதை நாம் நிதானிக்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் காலம் அளவு குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்றைக்காவது நிதானித்திருக்கிறோமா? காலத்து முன்பதாக அது வரணும். ஆனா காலத்து முன்பதாக எல்லாம் தேடுறவன் பின்பதாக வர வேண்டிய 30 வயசு பின்பதாக வர வேண்டிய காரியத்தை நமக்கு ஏன் இப்பவும் தேடிட்டு இருக்கிறோம்? 60 வயசுக்கு பின்பதாக வர வேண்டிய காரியத்தை இப்போ தேடிட்டு இருக்கிறோம். காலத்து சரியான காலத்தின் அளவில் நாம் போவது இல்லை. பட் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எப்பவும் காலத்தின் சூழ்நிலை அறிந்து காலத்துடைய நேரத்தில் கரெக்டா இருப்பார் ஆண்டவர். காரணம், அவரே ஆதி அந்தம். He is the beginning and the end. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இலக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானமா இருக்க ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு, அந்த போராட்ட காலத்தில் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவன். அடுத்த வசனம் பாருங்க. மனுபுத்திரன் பாடுபடும்படி தேவன் அவனுக்கு நியமித்த தொல்லை. மனுபுத்திரன் பாடுபடும்படி, போராட்ட காலம், குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் பாடுபடும்படி. எலியா பத்தி சொல்லும் போது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியாவுக்கும் குறிக்கப்பட்ட பாடுபடும் காலம் இருந்தது.
அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை மட்டும் நம்ம பொதுவாக வாசிப்போம், விசுவாசிப்போம், அறிக்கை பண்ணுவோம், தீர்க்க தரிசனமாக கேட்போம், வாக்கு தத்தமாக கேட்போம். பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். நம்ம நினைக்கிறது உயர்வு, செழிப்பு, ஆசீர்வாதம், நன்மை, பிரதிபலன், மேன்மை, இதுதான் சகலத்தையும் நேர்த்தியாய் நடக்கிறது என்பதை நினைச்சிட்டு இருக்கிறோம். குறிக்கப்பட்ட போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில் வச்சிருந்தாருன்னா அதுவும் நேர்த்தியாய் அவர் காலத்தில் செய்கிறார்னு அர்த்தம். தெரியுமா? சுத்த பொண்ணா விளங்குவதற்கு சோதிக்கப்படுகிற காலம், சுத்த பொண்ணாய் விளங்குவதற்கு புடமிடுகிற காலம், உருவாக்குவதற்கு உடைக்கிற காலம், காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார், காயங்களை கட்டுவதற்காக இது காயங்களை காயப்படுத்துகிற காலம். அடிக்கிறாருடைய கை அணைக்கிறது, அணைப்பதற்காக அடிக்கிற காலம். இது தான் குறிக்கப்பட்ட போராட்ட காலம். யோபு எந்த ஒரு தவறும் விரோதமா ஆண்டவருக்கு பண்ணல. ஆனா குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது, கடந்து போகத்தான் வேண்டும். வனாந்தரத்தை கடக்க தான் செய்யணும், எரிகோபை கடக்க தான் செய்யணும், செங்கடலை கடந்து தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த குறிப்பிட்ட கால அளவிலையும் தேவனுடைய கரத்தில் இருந்து பாருங்கள். அப்புறம் சொல்றாரு பாருங்க, உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடினா. ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியா. யோபு குறித்து பார்க்கிறோம். சகலத்தையும் முதலின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார். சோர்ந்து போகாதீங்க. சகலத்தையும் முதலின் காலத்தில் செய்கிறார். இந்த காலத்தில் என்ன வேணும், இந்த காலத்தில் என்ன செய்யணும், இந்த காலத்தில் என் மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்து செய்கிறார். அதனால் நீங்க தேவனை தூசிக்காதீங்க, தேவனுக்கு விரோதமாக எழும்பாதீங்க, கர்த்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. எனக்கு இது மட்டும் நடந்துட்டே இருக்குது, அவன் நல்லா இருக்கிறான், அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் இருக்கிறது. இயேசு பாருங்க, இயேசு ஊழியம் செய்யும் போது அவருடைய முதல் அற்புதத்தை கானா ஒரு கல்யாண வீட்டில் செஞ்சாங்க. Jesus was invited to the wedding of Cana. கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அவர் வரவேற்கப்பட்டிருந்தார். அம்மா வந்திருந்தாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்போ எல்லாரும் போய் சீசரில் அவங்க ஜனங்கள்லாம் போய் மரியாள்கிட்ட சொல்லலாம், இப்படி குறைவுபட்டு போச்சு. ஒரு முக்கியமான கணத்துக்குரியவங்களாம் இருந்திருக்கிறாங்க அங்கே. சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறார் அதை அப்படி செய்யுங்க. ஏசு இதை போய் நிற்கிறாங்க, ஏன் இப்படி குறைவுபட்டு போச்சு, அம்மா வர சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னார் தெரியுமா? என் வேலை இன்னும் வரல. My time had not come. சில நாட்கள் கழித்து பின்பதாக நீ வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு பாடுபட போகிறார், மரிக்க போகிறார், ரத்தம் சிந்த போகிறார், அடக்கம் பண்ணப்பட போறாங்க. அதுக்கு முன்பதாக சொல்றார், என் வேலை வந்தது. இதை நினைத்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஒரு காலம் இருந்தது, இந்த உலகத்தில் பிறக்க ஒரு காலம் இருந்தது, அவர் அநேகருக்கு அற்புதம் செய்ய ஒரு காலம் இருந்தது, போதிக்க ஒரு காலம் இருந்தது. அதே போல என் வேலை வந்தது. குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இயேசு கிறிஸ்துவுக்கும் குறிக்கப்பட்டிருந்தது. பிதாவாகிய தேவன் குறித்திருந்தார். ஏன் தெரியுமா? இஃப் there is no crucifixion, there is no resurrection. சிலுவை பாடு என்கிற அந்த துக்ககரமான அனுபவம் இல்லாமல் பேரானந்தம் உள்ள சந்தோஷமான உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் என்கிற குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. அதுக்கு முன்பதாக சிலுவை பாடு என்கிற போராட்ட காலத்தின் வழியாய் போகத்தான் வேண்டும். இஃப் there is no struggle, there is no progress. அநேக தடங்கள் இல்லாமல் உயர்வு இல்லை. இயேசு சொல்றாங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா சோதனை வரப்போது, சோதனை காலம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து சோதனை உட்படாதபடிக்கு விழுந்து ஜெபம் பண்ணார். சோதனை இயேசுக்கு வந்தது. ஆனால் அதில் ஒரு பலன் பெற்றுக்கொள்வதற்கு, தைரியமாக இருப்பதற்கு, நம்பிக்கை இருப்பதற்கு அவர் முன்னதாக ஜெபித்தார். பேதுருட்ட, யோவான்ட்ட, யாக்கோப்ட்ட சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு சோதனை ஒன்று இருக்குது. உபாகமத்தில் பார்க்கும் 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பெரிய வனாந்தரம் வழியாய் தேள்கள் இருந்தது. அங்கே பிதாக்கரியாத மன்னாவினால போஷிச்சார். கர்த்தர் அந்த பெரிய வனாந்தரம் வழியாய் சுற்றி நடக்க பண்ணினார்.
பெரிய வளர்ந்த வழியை ஏன் சுற்றி நடக்க பண்றார்? இது கர்த்தர் அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருந்த ஒரு போராட்டத்தின் காலம், குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். காலத்துக்கு பேச தெரியாது, ஆனால் காலம் தான் அனைத்துக்கும் பதில் சொல்லும் சொல்லுவாங்க. இது நேரம், என் நேரம் கெட்ட நேரம், சில சொல்லுவாங்க நல்ல நேரம். உங்களுடைய கால குறிப்புக்காக சோசிகாரனை நம்பி போகாதீங்க. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் ஆதி முதல் அந்த மட்டும் செய்கிற கிரியை அவர் அறியார். அவரே சொல்ல தெரியாதுங்க, ஒரு நபருக்கும் தெரியாது. அவருடைய கிரியை ஒருவனும் அறியார். அவருக்கு தெரியும். வசனமா தான் நம்ம பார்த்தோம் யோபு பிரசங்கி 3:11 ஆதி முதல் அந்த மட்டும் செய்கிற கிரியை ஒருவனும் அறியான். ஒருத்தருக்கும் தெரியாது. சோசிகார் நம்பி போகாதீங்க, வாசகார் நம்பி போகாதீங்க, சாசனவாக நம்பி போகாதீங்க. உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தங்களுடைய சம்பாத்தியத்துக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவங்க. கிறிஸ்தவர் செய்கிற தவறான நம்பிக்கையும் அதுதான். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வாழ்க்கையில உயர்வதற்காக வாழ்க்கையை மாற்றுவதற்காக வார்த்தை கேட்காம எனக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் வருமானு சொல்லிட்டு அந்த குறி கேட்கறது போலவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலம், காலத்தை குறித்து தெளிவு உண்டாகட்டும். யாபேஸ் ஜெபம் பண்றார், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், என்பது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துறணும். எல்லையை பெரிதாக்கும், எல்லாருமே டெரிட்டரி. எல்லை பெரிதாகும் போது தீமை வரும்னு அர்த்தம். அதான் சொல்ல, தீமை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துறணும். தீங்கு எல்லை பெரிதாகும் போது குறிக்கப்பட்ட ஒரு தீங்கின் காலம் இருக்கிறது. 7 வருஷம் பஞ்சம் வரும்னு அங்க யோசேப்பிட்ட சொன்னார். அது குறிக்கப்பட்ட ஒரு பஞ்சத்தின் காலம். ஆபிரகாம் சொன்னார், தகப்பன் ஜனத்தினத்தை விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நடந்து போகிறார். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம். மோசே 15 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தார், 15 ஆண்டுகள் அரண்மனையில் இருந்தார். குறிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தின் காலம். பல நபர்கள் குறிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தின் காலத்தில் இருந்தாங்க. Don't never ever give up yourself. ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. குறிக்கப்பட்ட காலம், குறிக்கப்பட்ட காலம். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். யோபுட்ட இருந்து சில காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய காலம் என்ன? யோபு பார்க்கும்போது முதலாவது டைம் ஆஃப் டெத், மரணத்தின் இந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் என்ன நடக்கிறது? மரணத்தின் நேரம். தன்னுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகள் செத்து போறாங்க. வச்சிருந்த மிருக ஜீவன்கள் சொத்து எல்லாம் மரித்து போகிறது. மனைவி சொல்றாங்க, தேவனை தூசி ஜீவனை விடும் ஐயா, நீரும் சாவும். குறிக்கப்பட்ட போராட்ட நேரத்தில் மரணம், மரண நேரம். the time of disease, வியாதி நேரம். தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளான் கால் வரைக்கும் பற்கள், வியாதி நேரம். மூன்றாவது டவுட், சந்தேகத்தின் நேரம். பலர் வந்து பேசுறான், ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுறான், இப்படி நடக்குது, உனக்கே எப்படி நடக்குது, இப்படி நடக்குது. ஒருவேளை சந்தேகம் வந்துடும், ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரா? தேவனுடைய வார்த்தையை நம்ப விடாமல் சந்தேகத்துக்குள்ளாக்கும், தேவனை விசுவாசிக்க விடாமல் தேவனையை சந்தேகப்பட வைக்கக்கூடியது இந்த போராட்ட காலம். தேவன் இருக்கிறாரோ, உன் தேவன் எங்கே என்று சொல்லி ஆள்தோறும் கேட்பாங்க. தேவன் இல்லை என்று சொல்லி மனுபுத்திரன் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சந்தேகத்துக்குள்ள காரியத்துக்குள்ளாய் இந்த போராட்ட காலம் கொண்டு போகும். ஆனா ஒருபோது தேவனை தூசிக்காதீங்க. போராடுகிற காலமா இருந்தாலும் உங்களை புடமிடுகிற காலம். யோசேப்பு குறித்து பார்க்கிற 105ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. குள்ள தூக்கி போடுறாங்க, விற்கிறாங்க. அவரை தவறாய் குற்றம் சாட்டி ஜெயில தூக்கி கொண்டு போடுறாங்க. அந்நிய தேசத்தில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடுகிற ஒரு காலமாக இருந்தது. வெளிப்படுத்த விசேஷம் நமக்கு வந்தது. கடைசி காலத்தை குறித்து, சபைகளை குறித்து, ஆண்டுடைய வருகை குறித்து, நரகத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, மீட்பை குறித்து, 1000 வருஷ அரசாட்சியை குறித்து இதெல்லாம் வருவதற்கு அங்கே யோவான் அப்போஸ்தலன் நாடு கடத்தினாங்க. பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட அவன் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு இதெல்லாம் தரிசனமா பார்க்கிறாரு. தரிசனமாய் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாடு கடத்தப்பட்ட ஒரு அனுபவம், குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலத்துக்குள்ளாய் சென்றார். பலருடைய காரியங்களை பார்க்க முடியும். யோபு
டைம் ஆஃப் டெஸ்பரேஷன், விரக்தி அடைஞ்சார். ஏன் நடக்கிறது சொல்றாரு, பிறந்த நாள் சபைக்கு கடட்டும். டைம் ஆஃப் டிப்ரெஷன், மன அழுத்தத்தின் காலம். மன அழுத்தம், சோர்ந்து போய் உடைஞ்சு போய் கண்ணீரின் அனுபவங்கள். அதுபோல தான் கர்த்தர் காலத்தை மாற்றார். அதாவது மண்பாண்டத்தை உருவாக்குவதற்காக மண்ணை பிசைஞ்சு திரிகையில போட்டு சுற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறீங்க. உங்களை உருவாக்குகிற காலம். அப்புறம் நெருப்புல போட்டு சுடுவாங்க. நெருப்புல போட்டு சுடாத பாண்டம் அது பயன்பட முடியாது. போலத்தான் பொன்னை புடமிடுவது போல புடமிடுகிறான், சுத்த பொன்னாய் விளங்குவேன்னு சொல்றார். இந்த காலத்துக்கு பின்பதாக டைம் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் காலம் வந்தது. டைம் ஆஃப் டிலைட், ஒரு பேரானந்தத்தின் காலம் வந்து 4 தலைமுறைக்கும் பிள்ளைகளை பார்த்துட்டு மறிக்கிறார். அது மட்டும் இல்லை, டைம் ஆஃப் ரிசீவிங் டபுள் ஃபோல்ட் பிளெஸிங், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற காலம். அதனால் ஒரு காலம் கண்டிப்பாய், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலம் இருந்தாலும், குறிக்கப்பட்ட போராட்ட காலம் ஒன்று வரும் என்று சொன்னால் அன்றைக்கு தேவனை தூசிக்காதீங்க. அன்றைக்கு ஆண்டுக்கு விரோதமாக எழும்பாதீங்க. காலத்தை குறித்து ஒரு அறிவு உண்டாகட்டும். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்க. ஏற்ற காலத்தில் இங்கே எல்லாவற்றிற்கும் காலம் இருக்குதுன்னு சொல்லுவோம். அறுவடை காலம் சொல்கிறோம், விதைக்கிற காலம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் காலத்தை குறித்து அறிவு வேண்டாமா? யோபை குறித்து பார்த்தோம். யோபு சொல்றார், பூமியிலே போராட மனுஷன் குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. நாட்கள் கூலிக்காரனுடைய நாட்கள். இவளை யோசிக்கலாம், என் நாட்கள் கூலிக்காரனுடைய நாட்கள் போல் இருக்குது. குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? தேவனை தூசிக்காதீங்க. தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி பலர் சொல்லலாம். தேவனை கைவிட்டுரு, தேவனை நம்பாத. மர்தான் ஜபாலய தலைவனுடைய மகள் மரித்து போனாள். மறிக்க முன்பதாக இயேசுவை தேடி போனாள். மறித்துட்டாருங்கிற செய்தி வருது. இன்னும் ஏன் இயேசு வற்புறுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. இனி வற்புறுத்தா வந்துருங்க, பிள்ளை அடக்க முடியும். ஆனால் ஜபாலய தலைவனுடைய உறுதி விசுவாசம். இயேசு சொன்னார், நம்பி விசுவாசம் உள்ளவனாயிரு. பல சொல்லுவாங்க, தூசித்து ஜீவனை விட்டுரு, இயேசு தேடண்டான். ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இயேசுவை தூசிக்க மாட்டேன், நான் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன். குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் கர்த்தர் என்னை உருவாக்குவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன். எல்லா நாட்களும் அல்லங்க, அதை கூட சொல்லுவார். சில நாட்கள் மாத்திரமே. யோபு 29ஆம் அதிகாரத்தில் கூட, சென்று போன மாதங்களும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாளிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் சொல்றார். இந்த காலத்தை குறித்து சொல்றார். சோர்ந்து போகாதீங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். கிருபை நிறைந்த பிதாவே, ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவர், எல்லாவற்றிற்கும் காலத்தை சமயத்தை வச்சிருக்கிறீங்க. காலங்களின் சமயங்களை மாற்றுகிறவர். எப்பொழுது மாறல் வரும் என்று சொல்லி குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்தில் காத்திருத்து கொண்டிருக்கிறாங்க. நாட்களில் பலன் கூடும், கிருபை கூடும், ஞானம் கூடும். தூசிக்காமல் ஆண்டவரே விரோதமாக எழும்பாமல் உண்மையே சார்ந்திருக்க கர்த்தர் கிருபை கூடும். கிருபையின் கரங்களை அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.